வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்த எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 18,000 மேக்ஸிமம் 44,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ண மே 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் 6th பேஜிலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோ மேலே அக்ராஸாக நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அடுத்து உங்களுடைய நேம் ஃபுல் நேம் பிளாக் லெட்டர்ஸில், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா மே 15 சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அது இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலா ஃபீமேலான்னு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட நேஷ்னாலிட்டி, உங்களோட கேட்டகரி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், அவங்களோட ஆக்குபேஷன் அண்ட் அட்ரெஸ்ஸு, அதே மாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட வாட்டர் ஐடி நம்பர் அல்லது ஆதார் கார்டு நம்பர் அல்லது பேன் நம்பர் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் மினிமம் இனிஷியல் பே வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட இங்கே கொடுத்துருங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் பின்கோடோட ஃபில் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே 1 by 1 நீங்கள் இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், டிகிரி, பிஜி, டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சிருக்கிறது எல்லாமே 1 by 1 எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த மந்த் அண்ட் இயர் ஜாயின் பண்ணிங்க, எந்த மந்த் அண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிங்க, மெயின் சப்ஜெக்ட்ஸ் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, எல்லாமே ஃபில் பண்ணணும். இதெல்லாமே முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட கண்டினியூவேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி உங்கள் பெயருமே இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்க, என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அதேமாதிரி பேசிக் பே என்ன, அதேமாதிரி நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கணும். அடுத்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதேமாதிரி ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் தரணும் இந்த போஸ்ட் ரிலேட்டடாக அப்படின்னா அதையுமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டிடியாக தான் சேர்த்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? டிடி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க நேமில் நீங்கள் எடுக்கணும். அதோட அமௌண்ட் வேல்யூ, அதேமாதிரி டிடி நம்பர், டேட் இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸோட நேம் எல்லாமே ரைட் பண்ணிவிட்டு அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக அட்டாச் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பற்றி டிக்ளரேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டேட்டு, பிளேஸை போட்டுருங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட அவங்க கேட்டிருக்க மாதிரி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா?
அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் 500 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகிரிஸ்க்கு எல்லாமே 1000 ரூபாய் ஃபீஸு. அந்த ஃபீஸை தான் நீங்கள் டிடியாக எடுத்து சென்ட் பண்ணணும். அந்த டிடி பார்த்திங்கன்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த நேமில் தான் டிடி எடுக்கணும். அந்த டிடி அப்ளிகேஷனில் சேர்த்தும் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் அண்ட் எம்டிஎஸ்னு 2 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டில் 5 பதவிகள் இருக்குது, அதாவது 5 வேக்கன்சிஸ் இருக்குது. குரூப் பி கேட்டகிரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு 2 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 2ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்டிஎஸ் ஜென்ரல் கேட்டகிரியில் உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டு குரூப் சி கேட்டகிரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுமே யுவர் கேட்டகரிக்கு 3 வேக்கன்சிஸும், இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1ன்னு சொல்லி கம்யூனிட்டி வாரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் குரூப் பி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிடெக், பிகாம் நீங்கள் இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட 5 இயர்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷில் குட் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க, இதை படித்து பார்த்துருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது மே 15, 1996 அந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இனிஷியல் பேவே 44,900 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 60,000க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து எம்டிஎஸ் ஜென்ரல், இது குரூப் சி போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். 10th மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம், எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. இந்த போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். உங்கள் போஸ்டிங்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது மே 15, 2001 மே 15, 2008 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. சேலரி பேசிக் பே 18,000, அலவன்சஸ்லாம் சேர்த்து 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இதை வச்சு தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் 50 மார்க்குக்கு நடக்கும், ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு 50 மார்க்குக்கு நடக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ஜென்ரல், இந்த போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 15 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும், ரீசனிங்கில் 15 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் 10 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 10 மார்க்கு, மொத்தம் 50 மார்க்குக்கு சிபிடி எக்ஸாம் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு மே 15ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். அதேமாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவோம், நீங்கள் செக் பண்ணிக்கிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி, வேலிடான மொபைல் நம்பர் தரணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.